another video. இது உங்க FAE. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம சூரியனோட அடுத்த படத்தோட அப்டேட் தான் பார்க்க போறோம். அதை சூரியன், அப்புறம் ஜிவி பிரகாஷ் மியூசிக், அப்புறம் டைரக்டர் பை வெங்கி அட்லூரியோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் போகிறோம். செம்ம எக்ஸைட்டட், ஏன்னா கண்டினியூஸாக படம் வருது, வருஷம் ஃபுல்லாக அவரை பார்க்க போகிறோன்னு வந்து செம்ம ஹைப்பு. கருப்பு பார்த்தே ஒன்றும் வந்து அந்த ஹைப் குறையலை. ஸோ அதுக்கப்புறம் இது வந்திருக்கு. ஸோ இது வந்து லைக் மோர் டு ஃபேமிலி, லைக் லவ் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. ஏன்னா மாஸ் இருக்கான்னு தெரியல, இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதோட கான்செப்ட், இதோட ஃபர்ஸ்ட் லுக்கும் சரி, லைக் ஃபேமிலி சப்ஜெக்ட், அந்த டீசர் வரும்போது சரி, லைக் ஃபேமிலி சப்ஜெக்ட் மோஸ்ட்லி ஃபேமிலி லவ் சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு. ஏன்னா சூரியன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து. லைக் இது வந்து அவரோட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். சூரியன் வந்து லைக் ரொமான்டிக்காக நடிச்சு, லைக் இந்த மாதிரி ஒரு ரோலில் நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த பாட்டு யார் பாடிருக்காங்கன்னா சுப்ரஷினின்னு ஒருத்தவங்க பாடியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் பை அருண்ராஜ் காமராஜ், ஸோ மியூசிக் பை ஜிவி. ஸோ பர்சனலி ஜிவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மனுஷன் போடுற பாட்டு வந்து எல்லா பாட்டும் செம்மையாக இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு யூனிக்கான ஒரு மெலடியில் பயங்கரமாக இருக்கும் அந்த மனுஷன் போடுற பாட்டுலாம். ஸோ இதை தமிழில் பார்க்கும்போது சூரியன் இருக்கிற மமிதா போயிருக்காங்க. லைக் ஒரு லவ் பாட்டு தான் போல இருக்குது. ஸோ பட்டாம்பூச்சின்னு போட்டிருக்க பாட்டு பேர். ஸோ எது வெயிட் பண்ணுறது பார்ப்போம். 3, 2, 1. ஓகே, தேங்க்யூ. ஆனால் என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கு. செம்மையாக இருக்காரு அவங்க. மேலே இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்று இருப்பேன். சரி, அந்த ஃபாண்ட் இருக்குல்ல, அழகா இருக்கு. இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப அழகா. இந்த வாட் சூர்யா. ஓகே, நல்லா இருக்காங்க. அவங்கள பார்க்க நல்லா இருக்காங்க. அந்த செட்டு, அந்த விஷுவல், கலர் கிரேடிங் பயங்கரமா அழகா இருக்கு. நல்லா இருக்கு கோரியோகிராஃப். விஜய் பின்னி ரொம்ப கிளாஸா, லைக் ஒரு இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்த்து ரொம்ப நாள் சொன்ன, ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப கிளாஸாக இருக்கிற பார்க்க. நான் சொன்ன மாதிரி கலர் கிரேடிங் வந்து உண்மையிலே தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்குது. லைக் கலர் கிரேடிங், அந்த கலரிங். ஸோ அவங்க எடுக்கிற படம் வந்து கலர் கிரேடிங் இப்படி தான் இருக்கும். பட் நல்லா இருக்கு பார்க்க. இது செம்மையா இருக்கு. இந்த செட் அழகா இருக்கு உண்மையிலே. இதுதானே அந்த டீச்சரா, அதுல டான்ஸ் ஆடுவாங்க தானே அது. பயங்கர கிளாஸா இருக்கு. ப்ரொடக்ஷன் வெளியே பயங்கரமா இருக்கு. கியூட்டா இருக்கு. உங்க பேர் உண்மையாக அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு.
மனுஷன் பார்க்க கொஞ்சம் வயசாகிறதுக்கு ஒன்றும் இல்லையே. கிரே ஷேட்லாம் போட்டிருக்கான் பிளாக் அண்ட் பேப்பர். வெங்கி அட்லரி அது சொன்ன அந்த ஃபாண்ட் வந்து உண்மையாக அழகாக இருக்கு. அந்த படத்தோட ஃபாண்ட் கலர்ஸ் அந்த கோல்ட் கலரு ஆகஸ்ட் 14. ஸோ சொன்ன மாதிரி வந்து லைக் கருப்பு வந்து அது ஒன்று ஜானர். ஸோ அது இதை கம்பேர் பண்ண அவசியமே இல்லை. நிறைய எக்ஸில் வந்து நிறைய ட்வீட் பார்த்தேன். ஏன்னா சில பேர் சொன்னாங்க என்ன பாட்டு மாசா இல்லை லைக் ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்ன எப்படி இருக்கு. ஸோ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி பாட்டு போட முடியாது, எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி மாசம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் ஜேர்னர், டிஃப்ரெண்ட் கதைக்கு, டிஃப்ரெண்ட் களத்துக்கு அது ஒரு பாட்டு இது. ஸோ இப்போ எப்படின்னா வந்து வாரணமாயிரம் இருக்குல்ல, வாரணமாயிருக்கு நீங்கள் அந்த மாஸ் பாட்டு கேட்க முடியாதுங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு நீங்கள் மாஸ் பாட்டு கேட்டாலும் செட் ஆகுது. அந்த மாதிரி உதாரணத்துக்கு மாஸ் பாட்டு போட்டாலும் அதுக்கும் குறை தான் சொல்லுவாங்க. ஏன்னா என்னடா இந்த மாதிரி படத்துக்கு மாஸ் பாட்டு போட்டிருக்கீங்க. ஸோ செட் ஆகாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃபீல் ஜஸ்டிஸ் ஃபார் த மூவி. இது முழுக்க மமிதா பைஜு அவங்களுக்கு ஒரு பாட்டு போல இருக்கு. அவங்க இன்ட்ரோ மேபி அவங்க அந்த கதைக்கு அவங்களுக்கு ஒரு பாட்டு போல இருக்கு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சிம்பிள் அண்ட் நைஸ். நல்லா இருக்கு, நல்ல ஒரு மெலடி, நல்ல ஒரு நைஸாக ஒரு மெலடி. முக்கியமாக சூர்யா எனக்கு செம்மையாக இருக்காரு. கோட் சூட்டில் பயங்கரமாக இருக்குது, செம்ம கிளாஸ். ஸோ அந்த மாதிரி செம்ம கிளாஸாக அந்த கலர் கிரேடிங் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. எஸ், ரொம்ப ரிச்சாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஸோ ஆகஸ்ட் 14, 2026 திருப்பி வந்து தேட்டரை செலிப்ரேட் பண்ண போகிறோம். தேங்க்யூ. ஆனால் என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கு. தப்பு மொத்தம் உன் மேலே இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்று இருப்பேன். ஸோ சொன்ன மாதிரி வெங்கி அட்லியோட படம் வந்து நான் வந்து லக்கி பாஸ்கர் மட்டும் தான் பார்த்துருக்கேன். அந்த படத்தை பார்த்தோன்னே பயங்கரமாக இருந்துச்சு, செம்மையாச்சு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு பார்த்த படம் அது பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலே. ஸோ அதுலேருந்து சூர்யானை கூட அந்த அப்டேட் வந்தோடனே எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா மனுஷனோட கதை, அந்த படத்தில் இருக்கிற சஸ்பென்ஸ் உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. ஸோ சூர்யானை வச்சு எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல, ஒரு ஃபேன் பாய் வேறு. ஸோ வெளியே எதிர்பார்க்குறேன் 14 ஆகஸ்ட் எப்படி இருக்கும்போது தெரியல, ஒரு நல்ல கதையாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஒரு அதான் சொன்னேன், கொடுத்த காசுக்கு வேதிட்டாக இருந்துச்சுன்னா உண்மையிலேயே செம்ம ஹாப்பி. அது சூர்யானை வேறு. இப்போ கருப்பு வந்து லைக் பீக்கில் போணுச்சு, செம்ம ஹாப்பி கருப்பு உண்மையிலே. அது எவ்வளோ நல்ல படம் வந்தாலும் குறை சொல்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் கொடுத்த காசுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ அதான் முக்கியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு வந்து சிம்பிள் அண்ட் நைஸ். ஓகேவா? ஸோ தேட்டரில் பார்ப்போம். 14 ஆகஸ்ட் வருது, திருப்பி செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பீஸா. வழி மறிக்காதே.